Hi, hello. Today I'm going to teach you how to convert manual illustration into fashion CAD. So இதுக்கு நம்ம Photoshop software யூஸ் பண்ண போறோம். காமனாவே fashion CADல Photoshop, Illustrator, Corel யூஸ் பண்ணுவோம். 3D worksக்கு Clo 3D யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு Photoshop யூஸ் பண்ணி manual illustration எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டெக்னிக் தியரியை பென்சில்ல டிரா பண்ணிட்டு அதை பிளாக் பென் வச்சு மார்க் அவுட் பண்ணிட்டு ஃபோன்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ற சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எடுக்கிற போட்டோஸ்ல ஷேடோஸோ எந்த மார்க்கிங்ஸோ இருக்க வேண்டாம். ஷேடோஸ் ஏன் இருக்க வேணாம் அப்படின்றத டுட்டோரியல்ல நான் சொல்றேன். வாங்க இப்போ போட்டோஷாப்ல போறோம். ஸோ போட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க்கிங் ஃபைல்ஸ், இதுல எதையுமே டைரக்டா ஓப்பன் பண்ண வேணாம். ஸோ போட்டோஷாப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் த ஃபைல், ஓப்பன் கொடுத்து இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்க டிரா பண்ணி வச்சிருக்க இமேஜஸை இதுல பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு டிரா பண்ண வரல, மேனுவலா இல்லஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டைரக்டா கூகுள்ல போய் ஃபேஷன் கிராக்கீஸ் இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து காப்பி பண்ணி எம்பேடட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லேயர்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் திங் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேயரோட நேமை சேஞ்ச் பண்ணும். நீங்க இந்த போட்டோஷாப்ல பண்ற ஒவ்வொரு டிசைனையுமே தனித்தனி லேயர்ஸ்ல தான் பண்ணும். லேயர்ன்றது வந்து ஒரு பேப்பர் மாதிரி. ஸோ பேப்பர்ல எப்படி அடுத்தடுத்த டிசைன் எந்த டிசைனை சேஞ்ச் பண்ணுமோ அந்த டிசைனை மட்டும் நீங்க அந்த லேயரை மட்டும் நம்ம எரேஸ் அவுட் பண்ணிக்கலாம், இல்ல ரீடூ பண்ணிக்கலாம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் திங் ரீநேம் பண்ணணும். ரீநேம் அஸ் அவுட்லைன். அவுட்லைன் ரீநேம் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே செகண்ட் திங் கிளிக் இமேஜ், செலக்ட் அட்ஜஸ்ட் அண்ட் டூ டீசாச்சுரேட். டீசாச்சுரேட் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் த இமேஜ். அகைன் செலக்ட் த இமேஜ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், லெவல். லெவல்ஸ்னா ஸ்கேனிங், இமேஜஸை ஸ்கேன் பண்றது. ஸோ ஏன் போட்டோ எடுக்கும்போது ஷேடோஸ் இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னா நீங்க இதை லெவலப் பண்ணும்போது ஷேடோஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சைடு ஃபுல்லா உங்களுக்கு பிளாக் ஷேடோவா காட்டும். கரெக்டான அளவு வந்த உடனே ஜஸ்ட் ஹிட் ஓகே. நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நேம் இட் அஸ் பேக்ரவுண்ட், என்டர். அவுட்லைன் லேயர் எப்பவுமே பிக்சல்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ பிக்சல்ஸ்ன்றது இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட அவுட்லைன் ஒரு ஒயிட் பேக்ரவுண்டோட இருக்கு, பட் எப்பயும் பிக்சல்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ அதை பண்றதுக்கு W மேஜிக் வான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டர் ஏரியாஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்டர் டெலீட். ஃபார் டீசெலக்ஷன் கண்ட்ரோல் D. நவ் நம்மளோட அவுட்லைன் வெறும் பிக்சல்ஸ்ல மட்டும் இருக்கு. இப்ப பேக்ரவுண்டுக்கு கலர் செட் பண்ண போறோம். ஸோ இங்க இருக்கிற கலரோட ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபார் பிரஷஸ், செகண்ட் ஸ்கொயர் ஃபார் பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட்ல கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கலர் வரும். கலர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கலர் ஃபில் ஆயிடும். என்ன லேயர் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட்ல இருக்கோ அந்த லேயர் தான் நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்போ அவுட்லைன் ஓவர் த பேக்ரவுண்ட் வேணும்ன்றதுனால பேக்ரவுண்டுக்கு மேல பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளோட மேனுவல் இல்லஸ்ட்ரேஷன் டிஜிட்டலா கன்வெர்ட் ஆயாச்சு. இதுக்கு நம்ம இப்ப கலர் பண்ண போறோம். நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நேம் ஸ்கின்னு கொடுத்துக்கோங்க. செலக்ட் பிரஷ் டூல். ஸ்கின் கலர் எப்பயுமே இந்த ரெட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் இடையில இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டோன் வேணுமோ, லைட்டர் டோன், டார்க்கர் டோன் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கலர் பண்ண போறோம். நார்மலா நீங்க ஸ்கின்ல வச்சு கலர் பண்ணீங்க, பிரஷ் டூல செலக்ட் பண்ணி கலர் பண்ணோம் அப்படின்னா ஓவராலா கலர் ஸ்ப்ரெட் ஆகும். அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அவுட்லைன் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டு ரைட் கிளிக் அண்ட் செலக்ட் இன்வர்ஸ். இப்போ அகைன் செலக்ட் த ஸ்கின் லேயர், பிக் த பிரஷ் டூல், ஸ்கின் கலர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓவரால் த ஃபிகரும் ஸ்கின் கலரை அப்ளை பண்ணிடுங்க. ஒன்ஸ் முடிஞ்சதும் டீசெலக்ஷனுக்கு கண்ட்ரோல் V. இப்போ நம்மளோட அவுட்லைன் வெளியே தெரியல. ரீசன் லேயர்ல எந்த லேயர் டாப் மோஸ்ட் இருக்கோ அதுதான் எப்பயுமே விசிபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவுட்லைன்ல டாப் மோஸ்ட் வச்சு லாக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது 2D ஃபிகர்ல இருக்கு.
இதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சம் ஷேடோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டூல் பாரில் burn டூல் இருக்கும். burn அண்ட் dodge டூல். burn டூல் ஃபார் ஷேடிங், dodge டூல் ஃபார் லைட்னிங். burn டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் முடிஞ்ச அளவு கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ லைட் சோர்ஸ் எங்கே இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒயிட்டன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஷேடோ கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் டாட்ஜ் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷரை கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி நீங்கள் க்ராக்கீஸை டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபேஸ் ஷேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரேசிங் ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டிசைனெல்லாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸை மட்டும் டிசைன் பண்ணிக்கலாம். ஓவரால் கலெக்ஷன் போர்டு மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், க்ளோ 3Dல டிசைன் பண்ணணும்னா நம்ம வின்சென்ட் ஃபேஷன் அகாடமியை டைரக்ட் விசிட் பண்ணுங்க.